நம்ம கவனிச்சோம்னு சொன்னா இந்த வயிறு சுருங்கி விரியக்கூடிய செயல்பாடு நடக்கும். உண்மையில அந்த வயிறு சுருங்கி விரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதுதான் இயல்பு நிலை. இந்த வயிறு சுருங்கி விரியக்கூடிய அந்த செயல்பாடு எதனால நடக்குதுன்னா, நம்மளுடைய சுவாசமானது தலைப்பகுதிக்குள்ளார மட்டும் நடக்க வேண்டிய நிலையிலிருந்து இப்போ வயிறு வரை வந்து போகுது அப்படிங்கறதுதான் இப்ப இருக்கிற இயல்பு. உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க என்ன பண்ணலாம், அந்த வயிறு சுருங்கிய நிலையில அப்படியே கவனிச்சுட்டு, அதாவது வயித்துல கவனிக்கிறது இல்ல, வயிறு சுருங்கிய நிலையில வச்சுட்டு கவனத்தை இப்ப நம்ம சொன்ன மாதிரி தலையினுடைய அந்த மையப்பகுதியில, அதாவது உங்களுடைய நினைவு திரும்புவதற்காக நீங்க கவனிக்கக்கூடிய அந்த இடத்துல கவனத்தை வச்சுட்டு உட்கார ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வயிற்று பகுதிக்குள்ளார சுருங்கி விரிஞ்சு நடந்துட்டு இருந்த அந்த இயக்கம் இப்ப தலைப்பகுதிக்குள்ளார நடக்கிற உணர்வு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படி அந்த உணர்வு கூடுதலாக கூடுதலாக மனதினுடைய தன்னுணர்வு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்படி அதிகரிக்க அதிகரிக்க அது தன்னை பற்றிய அனைத்தையும் நினைவு கொண்டு வந்துடும். அதாவது உங்களுடைய சித்தம் தெளிவடைஞ்சிரும். சித்தம் அப்படிங்கிறது நினைவு அப்படின்னு ஒரு பகுதியா சொல்லலாம். உங்களுடைய நினைவு, அதாவது நீங்க உடனே இங்க கடந்த காலம், வருங்காலம், நிகழ்காலம் அப்படின்லாம் ஓடி போயிடாதீங்க. முதல்ல உங்களை பற்றிய நிகழ்வு, அதாவது இந்த உடலுக்குள்ளார நீங்க என்னவாக இருக்கிறீங்க அப்படிங்கறதுனுடைய நினைவு. இந்த உடம்புக்குள்ளார நீங்க என்னவாக இருக்கிறீங்களோ அந்த நினைவு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது அதிகரிக்க அதிகரிக்க எதை பற்றி வேண்டுமானாலும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. எந்த சித்தருடைய பாடலும் உங்களுக்கு தேவைப்படாது. எந்த வழிகாட்டியினுடைய வழிகாட்டுதலும் தேவைப்படாது. அந்த அளவுக்கான தெளிவு அதுல கிடைக்கும். அப்போ தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த கவனிக்கக்கூடிய செயலை தொடர்ந்து செயல்படுத்தணும். இப்ப இது உட்கார்ந்துட்டு தான் செய்யணுமா அப்படின்னா தேவையே இல்லை. நேரம் கிடைச்சா அவசியம் உட்கார்ந்து செய்யுங்க. அதுல கிடைக்கிற அந்த ஆற்றல் நிலை கூடுதலான உதவியாக இருக்கும். நீங்க எந்த வேலையை செஞ்சுக்கிட்டும் நீங்க என்ன பண்ணலாம்னா, வயிறு சுருங்கிய நிலையில மட்டும் நிறுத்திக்கிட்டு உங்க கவனத்தை உள்ளுக்குள்ளார வச்சுக்கிட்டு நீங்க எந்த செயலும் செய்யலாம். அப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உணர்வெனும் மனம் தன் உணர்வை பெறும். அப்படி தன் உணர்வை பெற ஆரம்பிச்சிச்சுனாலே உங்களுக்குள்ளார என்னெல்லாம் மாற்றம் இருக்குங்கிறத ஒரு சில தகவல்கள் சொல்றேன். நன்றி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, முதல்ல கிடைச்சத பயன்படுத்துவது. ரெண்டாவது, நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம